தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நர்மதா பரமனை தனியா கூட்டிக்கிட்டு போய் அதான் இளமதி காதல சொல்லிட்டால, அப்புறம் ஏன் இளமதி கிட்ட வந்து உண்மைய சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இவ்வளோ நாள் என்னைய அலைய விட்டால, பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம பரமன். அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் இளமதி பயங்கர டென்ஷனா உட்காந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம பரமனும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக அந்த ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம கலா "சீக்கிரம் மாலைய மாத்திக்கங்க, மாலைய மாத்திக்கங்க" அப்படிங்கிற குறியிலேயே இருக்கிறாங்க. ஏன்னா, மாலையில தான் தாலிய செட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? மாலைய மாத்திட்டா கல்யாணம் ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆனா, ஐயரு இருந்துகிட்டு, "மாலைய மாத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு மாலைய மாத்த சொல்றீங்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு, "முதல்ல நிச்சயதார்த்தத்த மோதிரத்த மாத்துங்க" அப்படின்னு சொன்ன உடனே, பரமன் மோதிரத்த எடுக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நேரா போய் கலா கிட்ட, "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்ல. எனக்கு மனைவி அப்படின்னு ஒண்ணு இருந்தா, அது அந்த சண்டைக்கோழி இளமதி மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா போய் இளமதியோட கைய பிடிச்சு மோதிரத்த போட்டு விட்டுர்றாப்புல. இத பார்த்த உடனே கலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இளமதிக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற இளமதியோட அம்மாகிட்ட, "நான் குடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொன்ன உடனே இளமதிக்கு, "அப்ப இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிங்களா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம இளமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, பிரியாவோட அப்பா பரமன கூப்பிட்டு, "ஏன்டா இப்படி பண்ணுன?" அப்படின்னு சட்டைய பிடிச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்க, "உங்க பொண்ணுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரியும். அதே மாதிரி உங்க பொண்ணும் ஒரு பையன விரும்புறா. அதுவும் உங்களுக்கு தெரியும்ல." அப்படின்னு உடனே, "என் பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீ யார்றா?" அப்படின்னு சொல்லி பரமன திட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு, பிரியாவ பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதிக்கும், பரமனுக்கும் அதே இடத்துல நிச்சயதார்த்தத்த ஏற்பாடு பண்றாங்க. உடனே பரமன் அந்த மாலைய எடுத்து இளமதிக்கு போடலாம்னு போறப்ப, அதில தான் தாலி இருக்கு இல்லையா? போட்டுட்டா இளமதிக்கும் பரமனுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால, "இல்ல, இல்ல இது வேணாம். இந்த மாலை வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேற மாலைய வாங்கிக்கிட்டு வர சொல்லி, அந்த மாலைய மாத்தி இளமதிக்கும், நம்ம பரமனுக்கும் அதே இடத்துல நிச்சயதார்த்தத்த முடிச்சுட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறம் எப்படியாச்சும் இளமதியும், பரமனையும் பிரிக்கிற வேலையில தான் இவங்க 2 பேரும் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.